promised word for the year 2025. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. When you pass through the waters, I will be with you. When you pass through the rivers, they will not sweep you. When you walk through the fire, you will not be burnt. ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும் நம்மளோட கூட பேசியிருக்கிறார். இந்த உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுக்கு இந்த ஆண்டு ஒரு திகைப்பூட்டும் திகிலான அன்ஸ்டேபிள் இயர்னு சொல்லியிருக்கேன். இயர் ஆஃப் அன்ஸ்டெபிலிட்டி. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கோ இந்த நிலையில்லாத இந்த ஆண்டில் நிலையானவராகிய அவர் நம்மோடு கூட இருக்க போகிறார். 365 நாளும் உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களோடு இருக்கேன்னு சொன்னவர். அவர் சொன்ன மாதிரியே ஆறுகள் வரும். அவர் சொன்ன மாதிரியே அக்கினிகள் வரும். இந்த ஆறுகள்னா என்ன, அக்கினினா என்னன்னு சொல்லி சில வசனங்களை பார்த்து நம்ம ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆனால் அதன் மத்தியிலே ஆண்டவர் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போற. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? முதல் நாள்ல இருந்து எவ்வளோ உபத்திரவங்களை நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ சாத்தானுடைய தந்திரங்கள் பூமிக்கு நேராக கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அது தேவனாய் கர்த்தர் அதன் மத்தியில், அது நடுவில் அவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்த போகிறார். முதலாவது ஏசாயா 43:2 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். இதுதான் அர்த்தம். ஸோ முதலாவது நம்மளை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, my presence will be with you. God's presence in challenges. இந்த வசனத்தை தான் நம்ம கிளைம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு உபத்திரவத்தை பார்ப்போம், ஒவ்வொரு சாத்தானுடைய போராட்டத்தை பார்ப்போம், தீவிரவாத அச்சுறுத்தல்களை பார்ப்போம், குண்டுவெடிப்புகளை பார்ப்போம், கொள்ளை நோய்களை பார்ப்போம். குறிப்பாக வல்லரசு நாடுகள் அநேக சவால்களை இந்த ஆண்டு சந்திக்கப்போம். அநேக பொருளாதார ரீதியிலும் சரி, பொலிட்டிக்கலாகவும் சரி, அநேக தேசங்களில் தத்தளிப்பை பார்க்க போகிறோம். சில இடத்துல ஆட்சிகள் கவுக்கப்படும், சில இடத்துல ஆட்சி தலைவர்கள் மரித்து போவார்கள், சிக்காவாங்க. கர்த்தருக்கு விரோதமாக பிளான்ஸை போடுறவங்களாம் அநேகர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது. அரசியல் தலைவர்கள், லீடிங் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், மத பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் லீட் பண்ணுறவங்க, கவர்மெண்ட்டை லீட் பண்ணுற தலைவர்கள் அநேகர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிறத நம்ம பார்க்க. உலகமே ஒரு ஸ்தம்பித்து போய் நிற்கும்போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளாகிய நீங்கள் பாக்கியவான்கள், ஏன்னா நான் உங்களோடு கூட இருக்க போகிறேன். உங்கள் குடும்பத்தோடு இருக்க போகிறேன், உங்கள் சந்ததியோடு இருக்க போகிறேன். நானே உங்களை வழி நடத்த போகிறேன். ஒரு தீங்கும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டேன். உலகத்துக்கோ ஒரு சிறையிருப்பு, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு விடுதலைன்னு ஆண்டவர் சொல்றார். இதுதானே, சிறையில் இருக்கிறவங்களுக்கு விடுதலையா? இயர் ஆஃப் ஜூப்ளி. ஜூப்ளினா என்னன்னு நம்ம தியானம் பண்ணியிருக்கிறோம். விடுதலையின் வருஷம், ஆசீர்வாதத்தின் வருஷம், இயர் ஆஃப் ஆனிவர்சரி, இயர் ஆஃப் செலிப்ரேஷன்ஸ். கர்த்தரே அதை செய்ய போகிறார். டெப்ஸ் ஃப்ரீ ஆண்டுன்னு சொல்லியிருக்கிறேன். கடன்களிலிருந்து ஆண்டவர் உங்களை மாற்றுவார். உங்கள் வியாதிகளிலிருந்து உங்களை விடுதலை செய்வார். உங்கள் கட்டுகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை செய்வார். சில பேர் ஆமென் சொல்லிட்டே இருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. சொல்ல சொல்ல அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். கர்த்தர் அப்படி செய்வார். நீங்கள் என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன ப்ராஃபஸி பண்ணுறீங்களோ, உங்கள் வாயினால் எத்தனை வார்த்தைகளை கன்ஃபஸ் பண்ணுறீங்களோ,
அது அப்படியே நிறைவேற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு வருடமும் இந்த 31ஆம் தேதி ஆண்டவருடைய சமூகத்தில் முழுவதுமாய் காத்திருப்பேன். 31 மாத்திரம் உங்களுக்கே தெரியும், தொடர்ந்து பல நாட்கள் காத்திருப்பேன். குறிப்பாக அந்த 31ஆம் தேதி இரவு நேரம் அந்த 12 கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, அடுத்த வருஷத்துக்குள்ளே போகும்போது இதை பாவம் 31க்கு நல்லபடியாக வழி அனுப்பிச்சு வச்சிருவோன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அதை மட்டும்தான் இருப்பேன். இப்பொழுது பரிசுத்த ஆவியின் மகிமையின் மேல் இறங்கி வந்தது. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் வானம் திறக்கிறதை பார்ப்பேன். வானத்தின் சிங்காசனத்திலிருந்து ஆண்டவர் வாக்குத்தத்த வசனங்களை கொடுப்பார். சில வேளை வாக்குத்தத்த வசனங்கள் ஏற்கனவே கொடுத்திருந்தாலும் அந்த வேளையில் இயேசுவாமியே அங்கேருந்து சொல்லுவார். சிங்காசனத்திலிருந்து அந்த வசனத்தை என்னோடு கூட பேசுவார். சில வேளை அப்போதான் அந்த வாக்குத்தத்த வசனமே வானத்திலிருந்து சத்தம் கேட்கும். இந்த முறையை நான் ஆண்டவர் சமூகத்தில் இருந்தபோது பரிசுத்த ஆவியின் வல்லமை என்னை நிறைச்சி என்னை அறியாமல் அடுத்த வருஷத்தை குறித்து பாசிட்டிவா கத்தரதை பிளஸ் பண்ணி அந்த ஆண்டுகளை குறித்து அப்படியே ஆவியானவர் நாவை எடுத்து அதை பிளஸ் பண்ண ஆரம்பிச்சதை பார்த்தேன். இந்த வருஷத்துல ஆண்டவர் இதெல்லாம் செய்ய போறான்னு சொல்லி ஆவியானவர் என் நாவை எடுத்து 2025 is an year of அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா ஆண்டவர் பிளஸ் பண்ண வச்சார். இந்த ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, ஊழியத்தில் பங்காளராக இருக்கவங்களுக்கு, குடும்பங்களுக்கு, தனிப்பட்ட நபர்களுக்கு ஒவ்வொருத்தரா நேரையில் நான் பிளஸ் பண்ண ஆரம்பித்தேன். யாரெல்லாம் அநேகருக்கு சிலருக்கு பதில் வராமல் இருக்குதோ அதை ஆவியானவர் என் மனதில் கொண்டு வந்தவர்களெல்லாம் நான் ஜெபம் பண்ணேன். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நான் ஜெபித்துட்டு இருக்கிற ஆண்டவரே, இவளுக்கெல்லாம் அந்த விடுதலையை நீர் கூற வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், இந்த வருஷத்துல என் பிரசன்னம் உன்னை விட்டு விலகவே விடாது. God's presence in challenges. உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் நமக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கும், ஆனால் வெறும் சேலஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சேலஞ்சஸ் இருக்கும், ஆனால் அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கூட இருப்பார். அவரே எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவார். கையை உயர்த்துவார். ஆமேன்னு சொல்லலாம். ஆமே. ஒவ்வொரு உபத்திரவத்தையும், ஒவ்வொரு சாத்தானுடைய ட்ரையல்ஸில், ஒவ்வொரு அவனுடைய கண்ணிகளில் என் தேவனே உங்களோடு கூட இருப்பார். என் தேவனே உங்களோடு கூட வருவார். நீங்கள் எக்ஸாமுக்கு படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ, நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் ஒரு ஃபியர் வரும் தானே, அவரே உங்களோடு கூட வருவார். வேலையில் ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டமாக இருக்கும், ஆண்டவரே உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். அது வரைக்கும் உங்களுக்கு யோசனையே இருக்காது. திடீர்னு ஒரு ஞானத்தை, ஒரு தாட்டை கொடுப்பார், ஒரு ஐடியாஸை கொடுப்பார், வழிகளை திறப்பார். டிலே இஸ் நாட் அ டினையர். சில வேளை டிலே ஆகுதுன்னா அவர் நம்ம இன்னும் ஸ்டடி பண்ணுறான்னு அர்த்தம், நம்மளை இன்னும் கரெக்ட் பண்ணுறான்னு அர்த்தம், இல்லைன்னா இன்னும் அந்த டைமுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்துகிறான்னு அர்த்தம். விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். 2025 ஒருத்தர் கூட வேலை இல்லாமல் இருக்க மாட்டீங்க. ஒருத்தர் கூட அந்த ஃபெயிலான பாடத்தில் திரும்ப திரும்ப ஃபெயில் ஆக மாட்டீங்க. என் தேவனே உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறார்? காம்படிட்டிவ் எக்ஸாமாக கூட இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு நீங்கள் எழுத போகிற உங்கள் கம்பெனியில் எழுத போகிற ப்ரொமோஷன் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு எதுவானவைகளே என்று ஆவியானவர் சொல்கிறார். திருமண தடைகள் மாறி போகும். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு தேவன் குழந்தைகளை கொடுப்பார். This is an year of celebration. This is an year of jubilee. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஆவியானவர் இந்த வசனத்தை படிக்கும் போதே எனக்குள்ள ஒரு ஊற்றை புறப்பட பண்ணினார். படிக்கலாமா அந்த வசனத்தை? ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு பேசுறார். நீ பயப்படாதே. நீ தண்ணீர்களை கடக்கும் போது பயப்படாதே. நீ ஆறுகள் நடக்கும் போது பயப்படாதே. நீ அக்கினியிலே கடக்கும் போது பயப்படாதே. அக்கினி ஜுவாலையின் மத்தியிலே போகும்போது பயப்படாதே. Do not be afraid, for I am with you. Do not be dismayed, for I am your God. I will strengthen you and I will help you, and I will uphold you with my righteous right hand. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னோடனே இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன். நான் உன் தேவன். உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து, உங்க கண்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இது வரைக்கும் தொடர்ந்து வந்த அந்த வியாதிகள் இந்த வருஷம் உங்களை தேடி வராது. வர்ற மாதிரி இந்த சர்ப்பம் வந்து பார்த்தாலும்
அந்த இடத்துல இயேசுவை பார்த்தது ஓடிப்போ. அதே கடன் சாபம் வந்து நிற்கும். தேவன் அதுல இருந்து உங்களை தூக்கி எடுப்பார். ஒருவேளை இந்த வருஷ தொடக்கத்தை கடன்ல நீங்க ஆரம்பிக்கலாம். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த வருஷத்தின் மாதங்கள் கடக்க கடக்க தேவன் ஒரு திட்டத்தை உங்கள் குடும்பத்துக்கு கொடுப்பார், உங்கள் மனதிலே கொடுப்பார், உங்களுக்கு ஏதோ ஒரு ஆலோசனையை கொடுப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடனே இல்லாம குடும்பத்தை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லும் போது தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படியே செய்வார், உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படியே செய்வார். நான் உனக்கு துணை நிற்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்படிதானே இருக்கு. என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். With my righteous right hand, with my righteous right hand. அவரே வந்து உங்கள் மேல நம்முடைய வலது கரத்தை வைக்கிறார். ஆமென். நான் எப்பவுமே அப்படிதான், நான் ஊழியத்துக்கு ஆரம்பிச்ச நாட்கள் இருந்து அப்படிதான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, நான் போய் நிற்கிறதுனால ஒன்றும் நடக்காது சுவாமி. எனக்கு பேசவும் தெரியாது, டேலண்ட்டும் கிடையாது, வரங்களும் கிடையாது. நீர் வந்து எனக்குள்ள இருந்து நீங்க பேசுனீங்கன்னா, அவங்க என்னெல்லாம் புலம்பிட்டு வராங்களோ, என்னெல்லாம் ஜெபிச்சுட்டு வராங்களோ, எனக்கு எதுவும் தெரியாது. என்ன பிரச்சனையில் வராங்களோ அவங்களுக்கு, கடவுளுக்கு உமக்கு தான் தெரியும்னு சொன்னபோது அவரே வந்து என் நாவை எடுத்து பேசுவார். அவங்க கண்கள்லேருந்து கண்ணீர் வரும், இருதயம் நொறுங்கும். அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் என்ன யோசிச்சுட்டு வந்தோமோ, என்ன அழுதுட்டு வந்தோமோ, என்ன புலம்பிட்டு வந்தோமோ, அப்படியே ஆண்டவர் எங்களுக்கு பதிலை கொடுத்தார். ஏதோ நாங்கள் கொஸ்டின் பேப்பர் எழுதி உங்கள் கையில் கொடுத்து நீங்கள் அதுக்கு ஆன்சர் ஃபில் பண்ணுற மாதிரி அத்தனைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொல்லி எனக்கு என்ன சொன்னோன்னே சில வேலை ஞாபகம் இருக்கு. என்ன சொன்னோம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பேன். ஏன்னா தேவனே உங்கள் கண்ணீரை பார்க்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் இப்படிதான் ஜெபிப்பேன். நான் கரங்களை வைக்கும் போது நீர் வைக்க வேண்டும். நான் உட்கார்ந்து அவங்க ஜபங்க குறிப்புகளை கேட்கும் போது என் காது இல்லை சுவாமி, என் காது பாதி தான் கேட்கும். நீங்க கேட்டீங்கன்னா அவங்க அது காதில் இருக்க பிரச்சனைகள் மட்டும் இல்லை, என்ன சொல்றாங்களோ இல்லை, அதோடைய ரூட்டையே நீங்க பார்ப்பீங்க. என் காதில் விழுற அந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லை, அந்த பிரச்சனைகளுடைய ரூட்டையே நீர் பார்க்குறேன். ரூட்னா இந்த ஃபேமிலியில் இருக்க ஹெரிடிட்டியாக வர்ற சாபங்களை பார்க்கிறார். குடும்பத்தில் தொடர்ந்து வர்ற கட்டுகளை அவர் பார்ப்பார். அதுக்கான ரீசனை அவர் பார்ப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபை இருக்கும். ஜெபம் பண்ணும்போது சிலருக்கு ஒரு தரிசனம் தெரியும், ஒரு சிலருக்கு அந்த தரிசனத்தினால எதனால வந்துச்சுன்னு. எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜ் தானே. ஆனால் ஒரு சிலருக்கு தான் அது எதனால வந்துச்சுன்னு தெரியும். இந்த சாப கட்டுகளையும் பார்க்க முடியும். அந்த சாப கட்டுகளை உடைக்கிறதுக்கான அபிஷேகத்தை எல்லாருக்கும் அதை கொடுக்கறது இல்லை. ஆகவே நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது அதெல்லாம் சொல்லுவாங்க, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இவங்க சுனி வச்சிருக்காங்க, அவங்க பண்ணியிருக்காங்க, சாபத்துக்கு எல்லாம் இருக்கட்டும். அதுக்கான ரெமெடி என்ன? அதுக்கான ரெமெடி என்ன? ஆண்டவர் வந்தாருன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாருன்னா அதுக்கான சொல்யூஷனையும் கொடுப்பார். ப்ராப்ளம்ஸ் யார் வேணா கண்டுபிடிச்சார். நீங்கள் டாக்டர்கிட்ட போறீங்க, பிளட் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு டைஃபாய்டுமா, உனக்கு ஜாண்டிஸ்மா, உனக்கு இந்த வியாதிமா, பத்திரமா வீட்டுக்கு போமா அனுப்பிச்சு விட்டா, அதுக்கப்புறம் அந்த டாக்டர்கிட்ட போவீங்க. நீங்கள் நல்லா இருந்தேன், இப்போ எனக்கு ஒரு மாதிரி டைஃபாய்டு ஃபீவர் அடிக்கிற மாதிரியே இருக்கும், எலும்பெல்லாம் வலிக்குமே, எலும்பெல்லாம் வலிக்கிற மாதிரியே இருக்கும், தூக்கம் வராது, நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கும் அன்னைக்கு வரைக்கும், தூக்கமே வராது, இல்லை முட்டிலாம் வலிக்குதாமா, வீட்டுக்கு போனால் முட்டி வலிக்கிற மாதிரியே இருக்கும், டடக்குன்னு சத்தம் கேட்கும், கல் இல்லை முட்டியை சொன்ன இப்படிதான் இருக்கும். ஆனால் அதுக்கான சொல்யூஷனையும் கொடுக்கணும், அதுக்கான சொல்யூஷனையும் கொடுக்கணும். Jesus is the answer for all your problems. அவர் தான் சொல்யூஷன். அவரை உங்களுக்குள்ள விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையுமே மாற்றிடுவார். இந்த சொல்யூஷன் எப்படிப்பட்ட சொல்யூஷன் தான்? உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃபே டக்குன்னு ஆடிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில வேளை உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃபே இப்படி காட்டினாலாசி நானெல்லாம் ஆடிட்டே இருக்கும், சரியாக ஊண்டி இருக்காங்க. சில சொல்யூஷன்லாம் விற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதை போட்டு ஒட்டிட்டிங்கன்னா நீங்களே நினச்சாலும் அதை உடச்சி எடுக்கும், அதை வந்து பிச்சு எடுக்க முடியாது, உடச்சி தான் எடுக்கணும். என் ஜீசஸ் சொல்யூஷன் எப்படி தெரியுமா? உங்கள் வேரில் ஊற்றுவார். என்ன ஆட்டம் கண்டாலும் அந்த சொல்யூஷன் உள்ளே இறங்கும் போது சொல்யூஷனே அவர் தான். அதுக்கப்புறம் அசையாதபடி நம்மளை நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிறார். அவரே வந்து நம்ம இந்த சேலஞ்சஸ்ல நம்மளோடு கூட வருகிறார். எதினால் நாம் விசேஷித்தவர்கள்? தேவா, நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா?
நான் எதினால் விசேஷித்த நீர் என்னோடு கூட வருவதினால். ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது மற்றவங்களை ஜெபிக்கும் போது இப்படிதான் நாங்கள் ஜெபிப்போம். தேவா, நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள். நாங்கள் விசேஷித்தவர்கள் தான். எங்களோடு கூட ஒருத்தர் வருகிறார். அவர் வந்துட்டார்னா எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறார். அவர் உங்களோடு கூட வருவார். நான் அப்படிதான் ஜெபிப்பேன். என் கூட வரீங்க சுவாமி, இவங்க போகும்போது இவங்க கூடவே போகும். அவர் சொல்றார், என் பிரசன்னம், my presence will go before you. மற்றவங்க ஜெபத்துக்கும் நம்ம ஜெபத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். மற்றவங்க போய் பிரசங்கம் பண்றதுக்கும் நம்ம பிரசங்கம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். மற்றவங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கும் நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கும். மற்றவங்க பாடும் பொழுது நீங்க பாடும் போது வித்தியாசம். உங்களுடைய ஜெபங்கள்ல தேவ பிரசன்னம் இருக்கும். உங்கள் நடைகள்ல தேவ பிரசன்னம் இருக்கும். நீங்க செய்யற வேலையில தேவ பிரசன்னம் இருக்கும். உங்க டிராவல்ல தேவ பிரசன்னம் இருக்கும். ஏன்னா உங்களோடு கூட அவர் வருகிறார். நீங்கள் விசேஷித்தவர்கள். எத்தனை challenges இருந்தாலும், when you pass through the waters, I will be with you. When you pass through the waters, when you pass through the rivers, I will be with you ன்னு சொல்றார். எத்தனை போராட்டங்கள்னாலும், எத்தனை challengesனாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். Thank you Jesus. இரண்டாவதாக ஏசாயா 43 இரண்டாம் வசனத்தின் பிற்பகுதியை வாசிப்போம். நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. When you walk through the fire, ஃபயர்னு சொல்லும்போது ட்ரையல்ஸ், ஃபயர்னு சொல்லும்போது நமக்கு விரோதமாய் வர்ற சாத்தானுடைய சகல கன்னிகள், போராட்டங்கள், சூழ்ச்சிகள், அவள் மத்தியில நான் உங்களை பாதுகாப்பேன்னு சொல்றார். ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹார்ம், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹார்ம். உங்களுக்கு விரோதமாக எத்தனை தீங்குகள் வந்தா, எத்தனை டேஞ்சரஸான சிச்சுவேஷன் உங்களுக்கு விரோதமாக வந்தா, எத்தனை வியாதிகள் உங்களுக்கு விரோதமாக வந்தால், சுத்தியும் இருக்கவங்களுக்கு எதை டெஸ்ட் பண்ணாலும் இந்த வைரஸ் காமிக்குது, வியாதின்னு காமிக்குது. என் குடும்பத்தில் இருக்கவங்களுக்குலாம் இப்படி தான் இருந்துச்சு சிம்டம்ஸ், எனக்கும் அப்படி தான் இருக்குன்னு சொன்னாலும் ஆண்டவர் சொல்றார், உன்னை ஒன்றும் சேதப்படுத்த, ஒன்றும் உன்னை தொடாது, என்னால் என்னுடைய ரத்தத்தினாலே மூடப்பட்டு இருக்கிறார். ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஆல் ஹார்ம். சங்கீதம் 121 அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 121 7-8 வசனங்கள். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும், போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். என்றென்றைக்கும் காப்பார். நம்ம ஒவ்வொருத்தரும் டிராவல் பண்றோம் தானே? டிராவல் பண்ணாம யாராவது இருக்கிறீங்களா? வரும்போதும் டிராவல் பண்ணி தானே வந்து, போக்கில மட்டும் இருந்துட்டு வரத்துல இல்லைன்னா என்ன ஆகும்? பத்திரமா வந்துருவீங்க, திருப்பி பத்திரமா போகணும்ல. எவ்வளவு அழகா எழுதியிருக்க பாருங்க. உன் போக்கிலும் கோயிங் அண்ட் யூஆர் கம்மிங். உன் போகையிலும் நான் கூட வருவேன், உன் வருகையிலும் நான் கூட வருவேன். நீ வண்டி ஓட்டும் போது நான் ஓட்டுவேன், நீ தூங்கி இருந்தாலும் நான் உன்னை பத்திரமா கூட்டு போய் வீட்டில் விட்டுருவேன். நீ உளறிட்டே வண்டி ஓட்டினாலும் நான் உன்னை பத்திரமா கொண்டு போய் உன்னை விட்டுருவேன். உன் வண்டியில் பிரேக்கே ஒர்க் ஆகலைனாலும் நான் உனக்காக பிரேக்கை பிடிச்சி உன்னை கொண்டு போய் பத்திரமா இறக்கிடுவேன். ஹல்லேலூயா. உன் போக்கிலும் உன் வரத்திலும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பா. படிக்கலாமே திருப்பி அந்த வசனத்தை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். He will watch over your life. He will watch over your life. அப்படின்னா உன் ஆத்துமாவை எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிறார். உனக்கு விரோதமாய் வர்ற மந்திர சூனிய வல்லமைகளை அவர் பார்க்கிறார். உங்களுக்கு விரோதமாய் செய்கிற தந்திர மந்திர சூழ்நிலை காரியங்களை அவர் பார்க்கிறார். He will watch over your life. The Lord will watch over your coming and your going. இவ்வளோ ஒரு திறனான ஒரு ப்ராமிஸ் பாருங்க. நான் உன்னை பாதுகாப்பேன். உன்னத மாணவரின் உயர் மரவில் இருக்கிற அந்த சரணத்தை எல்லாரும் பாடிடலாமா?
அவர் சட்டையின் கீழ் அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பாடுங்க. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் பாதுகாப்பார். கைகளை உற்சாகமா தட்டி பாடிடலாமா? சிறகுகளால் மூடுவார், அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் 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 சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரம் இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார், செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். சத்தமே வரணும் பாருங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க. கண்களை மூடி கூட நீங்க பாடலாம். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. One more time. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும், வாழ்க்கை கசந்து போயிருக்கா, இருதயம் கசந்து போயிருக்கா, என்னுடைய வார்த்தையினால, சூழ்நிலையினால, வாழ்க்கையில நடக்கிற சிச்சுவேஷன்ஸ்னால, மாறாவின் நீரை தேவன் தேனா மாற்ற போறார். கசந்த மாறா மதுரமாகும். கசந்த வாழ்க்கை மதுரமாய் மாறும். மாறாவின் நீரை தேனாக வாழ்க்கை கசந்து போயிருக்கா, உன் பாஸ்ட் கசந்து போயிருக்கா, உன் பிரசன்ட் கசந்து போயிருக்கா, உன் ஃபியூச்சரை குறித்து பயத்தோடு இருக்கிறீங்களா? வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் வாழ்க்கையை தேவன் மதுரமாய் மாற்ற போகிறார். 2025 is an year of blessing for you. It's an year of breakthrough for you. வாழ்க்கை அப்படியே கம்ப்ளீட்டா டர்ன் அரவுண்டுக்குள்ள கொண்டு போக போறார்.
கம்ப்ளீட்டா கண்ணீர்களுக்கு பதில் வருகிறது, காத்திருப்புக்கு முடிவு வருகிறது, உன் ஜெபங்களுக்கு பதில் வருகிறது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. கரங்களை உற்சாகமா தட்டி, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் பாடுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. ஓ எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். My presence will be with you. இரண்டாவது, nothing will harm you. I will protect you from all harm. மூன்றாவதாக ஏசாயா 43:1 வாசிப்போம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். Fear not, Jacob, fear not, for I have redeemed you. எத்தனை பேர் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், மீட்டிருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னோடு கூட நிற்கிறார். அப்படிதானே யோபு பக்தன் சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாள்ல பூமியின் மேல் நிற்பார். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் சொல்றது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னோடு கூட நிற்கிறார். என்னோடு நிற்கிறவர் உங்களோடும் நிற்பார். Fear not, for I have redeemed you. I have called you by name. You are mine. உன்னை பேர் சொல்லி அழைத்து நான் அறிஞ்சிருக்கிறேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்பார். மூன்றாவதாக redemption and belonging. அதுதான் நமக்கு வேண்டியது. சாத்தான் உங்களை பார்த்து நடுங்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? You belong to Lord Jesus Christ. மற்றவங்களுக்கு எப்படியோ சம்பவிக்கும், ஆனால் நமக்கு ஒன்னே ஒன்று தான் சம்பவிக்கும், நாம ஜெயிப்போம், சாத்தான் தோத்து போவான். என் ரிசல்ட் அதுதான். For he has redeemed you. Redemption and belonging. அவர் உன்னை மீட்டுக் கொண்டார். அவர் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். Fear not, I have redeemed you. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம்னா நம்ம பயப்படவே வேணாத குறிச்சோம். நம்ம குறித்து, நம்ம எதிர்காலத்தை குறித்து, நம்ம
பிள்ளைகளை குறித்து, எதை குறிச்சுமே பயப்பட வேணாம். ஏன்னால் அவர் நம்மை மீட்டு கொண்டார். நான் உன்னை மீட்டு கொண்டேன். எனக்கே என்னை குறித்து சந்தேகம் தான். உங்களுக்கு கூட உங்களை குறித்து சந்தேகம் இருக்கும். ஆனால் ஆண்டவரை குறித்து எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆண்டவரை நான் கூட உங்க கையை விட்டுருவோம்ப்பா, ஆனால் நீர் என்னை விடவே மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், நீயே அப்படி கொஞ்சம் அப்படியே கை நழுவினாலும் பிடிச்சி இழுத்து நான் உன்னை பிடிச்சு கொள்ள போகிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் விட்டுருந்தானே என்ன ஆயிருக்கும் பாருங்க. சாத்தான் எப்படி வருவான், எங்கடா சான்ஸ் கிடைக்கும், எங்கடா கதவு திறந்திருக்கு, திருடன் திருடவும் எந்த வாச கதவு திறந்திருக்குன்னு பார்க்கவும் சுத்திட்டே இருப்பான். இதுதானே நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எங்க டோர் திறந்திருக்குன்னு பார்த்துட்டே இருப்பான். திறந்துச்சுன்னா நேரா உள்ள வந்துடும். வாசற்படியில் நின்று கதவெல்லாம் தட்ட மாட்டான். தட்டுற ஒருத்தர் தான் அவன் கத்தர். அவன் நேரா உள்ள வந்துடுவான். போகும்போது போகவே மாட்டான். சில பேர் சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா, சில பிடிக்காத ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அப்படியே வந்து உட்காந்துரும். போகவும் போகாது, நம்மளையும் வெளியே போக விடாது. சாத்தான் அப்படிதான், கேட்கவே மாட்டான், நேரம் வந்து உள்ள உட்காந்துரும். போன்னு சொன்னாலும் போக மாட்டான். போக மாட்டேன்னு சொல்லுவான். பார்த்துருக்கீங்களா? அது தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. இஸ் a gentleman. கூப்பிட்டாதான் உள்ள வருவார். நீங்கள் அவருடைய சிருஷ்டியா இருந்தாலும் வாசல்ல நின்று ஜென்டில்மேனா கதவை தட்டுவார். காலிங் பெல் அடிப்பார். நீ சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாதான் உள்ள வருவார். கதவை திறந்தாதான் உள்ள வருவார். அதுக்கப்புறம் எப்போ அவர் விலகிறாருன்னே தெரியாது. சாத்தான் அப்படி இல்லை, அவன் உள்ள வரதே தெரியாது, வெளியே போறது ஊருக்கே தெரியும். I have redeemed you. You are redeemed and personally known by God. ஒவ்வொருத்தரும் உங்க நேம் அவருக்கு தெரியும். நீங்க போற பிரச்சனை அவருக்கு தெரியும். உங்கள் கண்ணீர் அவருக்கு தெரியும். உங்களுடைய எல்லாமே அவருக்கு தெரியும். You are personally known by God. நம்ம நினைச்சுக்கிறோம், யார் நம்மளை பார்க்கிறா, யார் எனக்கு இருக்கா, யார் எனக்கு உதவி செய்ய. உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட நபர்கள், உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தா கூட எல்லாமே அவருக்கு தெரியும். என்னென்ன செய்யறாங்கன்னு தெரியும், எங்கெங்க போயிருக்காங்கன்னு தெரியும். எல்லாத்தையும் பேரோட லிஸ்டோட வச்சிருப்பார். He knows everything. என்ன கூகுள் மேப் ரூட்டு காமிக்குது. அவன் நீ பிறந்த அன்னிலேருந்து அதுக்கப்புறம் தவந்தது என்னைக்கு, குச்சது என்னைக்கு, கவுந்தது என்னைக்கு, எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு வச்சிருப்பான். குரங்கு மாதிரி அந்த மரத்து மேலே தாவுனப்பார், அது போய் எழுதி வச்சிருப்பான். கிளியரா எழுதி வச்சிருப்பான். எல்லாம் தவந்தது, நீந்தது, குச்சது, உருண்டது, கட்டிலேருந்து டமால்னு விழுந்தது. கட்டிலேருந்து தான் உழுதுன்னு பார்த்தா சிலது ட்ரெயின்ல மேலே ஏறி படுத்து, வேக வேகமா ஏறி படுத்துக்கும். திடீர்னு டமால் சத்துக்கு என்னன்னு பார்த்தா மேலேருந்து வந்து உருண்டுக்கும். You are redeemed by God. எபேசியர் 1:7. In him we are redeemed through his blood. அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்படும். உங்களை எப்படி அவர் மீட்டுக் கொண்டார்? நம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்கிறார். இரத்தத்தினாலே நம்ம மீட்டுக் கொள்றார். உங்கள் குடும்பத்தையும் இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ள போகிறார். சாத்தானுக்கு ரத்தத்தை பார்த்தாலே பயம். சாத்தானுக்கு ரத்தத்தை பார்த்தாலே பயம். அநேக பரிசுத்தவான்களை ஆண்டவர் நரகத்துக்கு தரிசனத்தில் கூட்டு போகிறார். அவர் எழுதுவதெல்லாம் சொல்வதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாத்தானுக்கு ஒரே ஒரு பயம்தான், என் ரத்தத்தினை பார்த்தா பயப்படுவான். என் ரத்தத்தினால கழுவப்பட்ட பக்கம் பார்த்தா பயப்படுவான். ஏன்னா அவங்களுக்கு ஒருத்தருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களுக்கும் ரத்தத்தை யூஸ் பண்றவங்களுக்கு தான் சாத்தான் பயப்படுகிறான். என் பிள்ளைகளுக்கு இந்த ரத்தத்தின் வல்லமையை குறித்து நீ சொல்லுன்னு சொல்லுவார். There is power in the blood of Jesus. There is power in the blood. ஏன் அப்போ பிளட்னு சொல்லும் போது ஏன் வந்து சில வேளையில் அது ஆப்ரேட் ஆக மாட்டேங்குதுன்னா, ஃபெய்த் இல்லாம சொல்றோம், விசுவாசம் இல்லாம சொல்லுவோம். ரத்தம் ரத்தம் ரத்தம். ரத்தத்துக்கு வல்லமை இருக்குன்னு இந்த ஃபெய்த் அப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். There is power in the blood. நீங்க சொல்ற ரத்தமும் அதே இயேசுவின் ரத்தம் தான். நான் சொல்ற ரத்தமும் அதே இயேசுவின் ரத்தம் தான். அது எவ்வளவு விசுவாசத்தோடு அதை சொல்றோமோ
அந்த விசுவாசத்துக்கு தான் அந்த வல்லமை. Your words carry the power of God. Your words has the capacity to carry the power. எந்த லெவல்ல இருந்து அவங்க கடலை கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு அவங்க கர்த்தரோடு இருக்கிறாங்க, அதுல அந்த வல்லமை உண்டு. இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று கேட்டார். தெரிஞ்சுதா? அதே வார்த்தை தான், அதே இயேசுவின் நாமத்துல தான் அவங்க துரத்த பார்க்குறாங்க. Your words should carry the power of God. எப்போ பவர் இருக்கும்? When you are redeemed by God. When you are redeemed by God. சில வேளை ஆண்டோடைய சித்தத்தை செய்யும் பொழுது, ஆண்டோடைய சத்தத்துக்காக காத்திருந்து ஒபே பண்ணி போகும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி இருக்கும், டோஸ் திறக்காத மாதிரி இருக்கும். அப்போ ஒரு மாதிரி நமக்குள்ள ஒரு விரக்தி வரும், சோர்வு வரும், பயம் வரும், பதட்டம் வரும். அப்போ சுற்றி இருக்கிற 10 பேர் கிளம்பி வருவோம். அப்போ தான் கிளம்பி வந்து அட்வைஸ்ன்ற பேரில் கத்தி எடுத்து குத்திட்டா நல்லது, ஆனால் அந்த வார்த்தையை தயவு செய்து பேசாத. சில பேர் சொல்லுவீங்க, நீ பேசினீங்கன்னா காதில் என்ன புதுசாக பார்க்குறீங்க, பேசினீங்கன்னா காதில் ரத்தம் வருதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நமக்கு அட்வைஸ்ன்ற பேரில் ஆரம்பிப்பாங்க பாரு. ஆனால் என் தேவனாய் கர்த்தரோ தம்முடைய ரத்தத்தையே கொண்டு வந்து அவங்களை விடுதலை செய்கிறார். ஆமென், ஆமென். டெலிவரன்ஸ் இருக்கிற இடத்துல பவர் தான் வேணும், கவுன்சிலிங் தேவையில்லை. கவுன்சிலிங் தேவை கிடையாது. டெலிவரன்ஸ் கூற இடத்துல டெலிவரன்ஸ் தான் சொல்லணும், அப்படி தானே? அங்கே போய் கவுன்சிலிங் கொடுத்தா பிசாசு அதுக்கு கவுன்சிலிங் நமக்கு கொடுக்கும். சில பேர் அப்படி தான் பார்த்தீங்கன்னா அது கூட உட்காந்து பேசின்னு இருப்பான். சில வேளை அது என்ன சொல்லுதுன்னு ஐடியாலாம் கேட்கலாம், காலையிலேருந்து நான் ஈவினிங் வரைக்கும் பேசின்னு இருப்பான். சாத்தான் சொன்னால் கீழ்படியும். இங்கே முன்னாடி ஒரு சாத்தான் நிற்கிது, ஒரு மனுஷன் நிற்கிறான், ஒரு பொண்ணு நிற்கிது, ஒரு பையன் நிற்கிறான்னு வச்சுக்கோ. சாத்தானை குறித்து எனக்கு பயமே கிடையாது. ஏன்னா இயேசுவின் நாமத்தில் சொன்ன முட்டி போடுறான்னா போடும். இது ஏன் போடணும்? முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, எதுக்கு, எவ்வளோ நேரம், இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அது 10 நிமிஷம் போட்டுரும். ஒபீடியன்ஸ் லெவலில் சொல்கிறேன். Demons obey the voice of his servant. Demons obey the voice of his master. புரியுதா? When you are filled with the light of God, when you are filled with the glory of God, when you are redeemed, when the Redeemer is with you, every demon has to obey you, your voice. Curses obey பண்ணு. சாபங்கள் வருதுல்ல, அது obey பண்ணு. It's a spirit. It's a spirit. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பிரிட் இருக்கு. அந்த ஸ்பிரிட் நம்ம இருதயத்தை ஆட்கொண்டுருச்சுன்னா நம்மளால சில காரியத்திலிருந்து டெலிவர் ஆகவே முடியாது. It is the power of God which will deliver. The blood has the power to deliver. அப்ப நம்முடைய வார்த்தையை கீழ்ப்படி. நம்பர் 4, ஏசாயா 43:4 முதல் பகுதியை வாசிப்போம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். Because you are precious in my sight and you are honored, I love you ன்னு சொல்றார் ஆண்டவர். God's love and his value for you. He value us. நம்மள precious-ஆ value பண்றார். எவ்வளவு பெரிய தேவன் நம்மள precious ன்னு சொல்றார். You are precious in my eyes. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? You are precious in my eyes. நமக்கே நம்ம precious ன்னு தெரியாது. நம்முடைய வேல்யூ நமக்கே தெரியல. ஆண்டவர் சொல்றார், you are precious. ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றார், you are mine and you are precious and you will be honored. You will be valued. ஹானரே இல்லாத நமக்கு அவர் ஹானரை கொடுக்கிறார். ரெகக்னிஷனே இல்லாத நமக்கு ரெகக்னிஷனை கொடுக்கிறார். நேமே இல்லாத நமக்கு நேம கொடுத்ததை ஃபேமஸ் ஆக்குறார். அட்ரஸே இல்லாத நமக்கு அவரே அட்ரஸா மாறுறார். அட்ரஸா மாறுறது மட்டுமல்ல, நம்மளை தேடி ஜனங்கள் வரும்படி செய்கிறார். ஆமென். தேடி ஜனங்கள் வரும்படி செய்வார். சங்கீதம் 103 11-13 வாசிக்க கேட்போம். Psalms 103:11-13. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. அவருடைய அன்பும் கிருபையும் பயப்படுறவங்க மேல அவ்வளவா இருக்கிறது. 13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல
கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு தகப்பன் இறங்குறத போல தேவன் நமக்கு இறங்குகிறார். இந்த வருஷம் ஆண்டவரை பார்த்து கேட்க போறீங்க, நீர் எனக்கு இறங்காவிட யார் எனக்கு இறங்குவா? நீர் எனக்கு உதவி செய்யாவிட யார் சுவாமி எங்களுக்கு உதவி செய்ய? நாங்கள் நம்புகிற கண்மலையே நீங்கள் தான், நாங்கள் நம்புகிற கோட்டையே நீங்கள் தான். நாங்கள் வேற ஒன்றையும் நம்பவில்லை, நாங்கள் நம்புகிறது நீர் ஒருவரே. அப்படி ஜெபிக்கணும் ஆண்டவரை பார்த்து. நீங்கள் உதவி செய்யலைன்னா யாரை நம்பி சுவாமி போங்க? நீங்கள் எங்கள் ஜெபத்தை கேட்கலன்னா யார் எங்கள் ஜெபத்தை கேட்பா? நீர் எங்களோட வரலன்னா யார் எங்களுக்கு வருவா? இறங்கிடுவார். நாங்கள் வேற எதையும் நம்பல சுவாமி. சிலர் கல்லை நம்புகிறார்கள், சிலர் மண்ணை நம்புகிறார்கள், சிலர் ஒவ்வொன்ற குதிரையை நம்புகிறார்கள், ரதங்களை நம்புகிறார்கள். நாங்களோ ஜீவனுள்ள கிறிஸ்துவாக்கிய உண்மையே நம்புகிறோம். உண்மையே நாங்கள் நம்புகிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமானது தானே சொன்னேன். எங்கள் முகங்களை பிரகாசிப்பிக்க பண்ணும். எங்கள் முகங்கள் இருக்கிற எல்லா விதமான கண்ணீரையும் துக்கத்தையும் மாற்றி சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடு. குடும்பமா உடைஞ்சி உட்கார்ந்து இருக்கிறோம், குடும்பமா எங்களை மகிழ பண்ண. தனிமையில உடைந்து உட்கார்ந்து இருக்கிறோம், நாங்கள் கம்பீரித்து சத்தமிட எங்களுக்கு கிருபை செய்யும். அப்படி உயர்த்தி ஆசீர்வதிச்சாலும் உண்மைதான் மகிமைப்படுத்த போறோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவா நடந்துச்சா உண்மை பேர் தான் சுவாமி பாதிக்கப்படும். ஆகவே நீர் தான் வந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். அப்படிதான் ஜோமன். எனக்கு எதாச்சுன்னா உமக்கு தான் சுவாமி பிரச்சனை. ஆண்டவரை நம்பினானே, ஆண்டவர் போனானே பாரு அப்படின்னு சொல்லி உம்முடைய நாமத்தை தூஷிச்சிடக்கூடாது. ஆகவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தியார். ஓடு முடிஞ்சு 2 பேரும் சேர்ந்துருவான். 2 பேரும் கனப்படுத்தும் போது ஆவியானவர் சும்மாவா இருப்பார்? தோ வந்துட்டேன் உடனே எல்லாத்தையும் முடிச்சிருவார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. உங்களுக்கு நான் சொல்றேன், ஆவியில நிறைந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒவ்வொருத்தர் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் எனக்கு தெரியும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறீங்க எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். நீங்கள் எவ்வளோ போகிறீங்களோ எனக்கு தெரியாது. ஒருவேளை ட்ராப்போ இல்லை ஒரு சின்ன அளவு தான் எனக்கு தெரியலாம். சிலர் தெரியாமலும் இருக்கலாம், சிலர் சொல்லாமல் கூட இருப்பீங்க. ஆனால் தேவன் அதை மறக்கிறதில்லை. அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். நீங்களே மறந்துடுவீங்க. நமக்கு மெமரி லாஸ் உண்டு தானே. யார்கிட்ட என்ன காசு வாங்கணுன்னே மறந்து போயிடும், யாருக்கு காசு கொடுக்கணுன்னே மறந்து போயிடும். அப்படி தானே? அப்படியே தான் இருக்கீங்களா? கடன் கொடுத்தவங்களுக்கு நஷ்டம், கடன் வாங்கினவங்களுக்கு லாபம். தேவன் சொல்றார், எல்லாத்தையும் நான் கணக்கில் வச்சிருக்கேன், எல்லாத்தையும் நான் ஞாபகத்தில் வச்சிருக்கேன், எல்லாத்தையும் அவர் மெமரியில் வச்சிருப்பார். அவர் ஒன்றையும் மறக்கிறது இல்லை. உங்கள் பேர் அப்படியே அவருக்கு தெரியும், உங்களுடைய குணங்கள் அப்படியே அவருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் தன் கையிலேயே வரைஞ்சி வச்சிருக்கிறார். ஒரு சிலருக்கு நான் ஜெபிக்கும் போது பார்ப்பேன், தம்முடைய கையிலேயே அவங்கள வரைஞ்சி வச்சிருப்பார். சில பேருக்கு அவங்க பேர்களை அவர் கையில் எழுதி வச்சிருப்பார். உன்னை என் உள்ளங்கையில் நான் எழுதி வச்சிருக்கிறேன், வரைஞ்சி வச்சிருக்கிறேன்னு சொல்லுவார். God's love and His value. He value us. நம்மளை ஒரு நாளும் விட்டு விலகிறதில்லை. அவர் அன்பு நம்ம எப்பொழுதுமே மூடி இருக்கும். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்கும். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். I will give man in return for you, people in exchange for your life. என்ன அர்த்தம்னா, நீ இழந்ததை நான் திருப்பி தரேன். நீ எதை இழந்தியோ அதுக்கு நான் ஒன்று காம்பன்சேட் பண்றேன்னு அர்த்தம். புரியுதா? இது ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆண்டவருக்காக எத்தனையோ ப்ரைஸை பே பண்ணி எத்தனையோ காரியங்களை இழந்திருப்பார். ஆண்டவர் சொல்றார், ரிட்டர்னா உனக்கு
ஆத்துமாக்களை தருகிறேன். ரிட்டர்னாக உங்களுக்கு மக்களை உனக்கு கொடுக்கிறேன். நீ இழந்தவைகளுக்கு ஈக்குவலாக உனக்கு நான் ஆத்துமாக்களை தருவேன். I'll give man in return for you, people in exchange for your life. பிரைஸ் பே பண்ணிட்டே இருக்கணும் ஆண்டவர் சமூகத்தில். எவ்ரி பிரைஸ் வி பே, ஆண்டவர் அதுக்கு ரிட்டர்ன்ஸை கொடுக்குறார். ரிட்டர்ன்ஸ் வரும் தானே ஒவ்வொன்றையும். நம்ம ஏதாவது ஃபிக்ஸடில் போடும்போது, ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடும்போது அதில் லாபங்கள் வருகிறது. சில இடத்துல பணங்களை நம்ம கட்டிட்டோம்னா நமக்கு ஜுவல்ஸ் கிடைக்கும். சில இடத்துல சீட்டு கட்டணும், பணம் கட்டினோன்னா கிஃப்ட்ஸ் கிடைக்கும். தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, கிறிஸ்மஸ்க்குன்னு சொல்லி ஒரு எக்ஸ்சேஞ்சாக அவங்க கொடுப்பான். ஆண்டவர் சொல்றா, உனக்கு நான் எதை நீ இழந்தியோ அதுக்கு ஈடாக, அப்படின்னா நீ இழந்து போன நாட்களுக்கு ஈடாக ஆசீர்வாதமான நாட்களை தருகிறேன். நீ சந்தோஷமான நாட்களை இழந்து கண்ணீரில் இருந்தல்ல, அந்த நாட்களுக்கு ஈடாக உனக்கு சந்தோஷமான நாட்களை தரப்போம். பின்வாங்கி போன நாட்களில் நினைச்சு சோர்ந்து போறல்ல, அதுக்கு ஈக்குவலாக உனக்கு முன்மாறியும் பின்மாறியும் சேர்த்து அனுப்ப போகிறேன். நீ இழந்த வருஷங்கள், துக்கத்தில் இருந்த நாட்கள், டிப்ரெஷனில் இருந்த நாட்கள், கண்ணீரில் உபத்திரவத்தில் இருந்த நாட்களுக்கு ஈடாக உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன். ஜாதிகளை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லு. தரித்திரத்தில் இருந்தால், ஐயோ இந்த காரியெல்லாம் இருந்தால் என் வாழ்க்கையே போதே, இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நான் பார்க்காமையே வாழ்நாள் போகுதேன்னு நினைக்கிறோம்ல, ஆண்டவர் அதுக்கு ஈடாக நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். எந்தெந்த வருஷங்கள்லாம் அழிக்கப்பட்டு போச்சோ, வாழ வேண்டிய வருஷத்திலாம் அழுகையிலேயே போச்சோ, அதுக்கு ஈடாக ஆண்டவர் ஆசீர்வாதமான நாட்களை கொடுக்கிறார். மேன்மையின் நாட்களை கொடுக்கிறார். செழிப்பின் நாட்களை கொடுக்கிறார். டெலிவரன்ஸ் அண்ட் ரெஸ்டரேஷன். நம்பர் 5, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், I'm going to deliver you, I'm going to restore things back to you. எதெல்லாம் எழுதி நாட்களை இழந்த அந்த நாட்களை நான் கொடுக்கிறேன். வருஷங்களை இழந்த அந்த வருஷங்களை கொடுக்கிறேன். புழுக்கள் அரிச்ச வருஷங்கள், வெட்டுக்கிளிகள் அரிச்ச வருஷங்களை திரும்பவும் நான் உனக்கு ரெஸ்டோர் பண்றேன்னு சொல்றேன். சங்கீதம் 34 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்க கேட்போம். இன்னொருத்தர் சங்கீதம் 50:15 வாசிக்க கேட்கலாமா? 34:17. நீதிமான்கள் கூப்பிடும்போது, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நம்ம கூப்பிடும் போது அவர் கேட்டு எல்லா உபத்திரவங்களும் நம்ம விடுதலை செய்கிறார். 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்துல நீ எங்கேயும் போகாத, ரூமை போட்டு உட்காந்து அழாத, எதையோ உட்காந்து யோசிச்சுன்னு இருக்காது. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்படின்னா ஃபோன் நம்பர் மாதிரி இது. சில பேர் சொல்லுவாங்க, இந்த நம்பர் இதுதான், நீ எப்போ கூப்பிட்டாலும் உனக்கு நான் கூப்பிடுவேன். கூப்பிட்டு பாருங்களேன், ஆபத்து நேரத்துக்காக கூடும் போது எடுக்க மாட்டேன். நம்ம யாராவது ஆபத்து நேரத்தில் கூப்பிட்டோன்னா எடுக்க மாட்டேன். ஆனால் இவர் அப்படி அல்ல, எப்போ கூப்பிட்டாலும் வருவார். சிங்க கபிலேருந்து கூப்பிட்டாலும் வருவார். டைட்டானிக் ஷிப் மூழ்குது ஆண்டவரே, மூழ்குது ஆண்டவரே, மூழ்குது ஆண்டவரே அப்படின்னு சொன்னாலும் வருவார். பாதாளத்திலே படுக்க போட்டாலும் வருவாங்க. அவர் எப்பவுமே நான் அடிக்கடி சொல்றது மாதிரி ஒரே விதமாக தான் நம்ம நேசிக்கிறார், ஒரே விதமாக தான் நம்ம அன்பு கூறுகிறார். எப்படி அவர் நம்ம கூப்பிடுவாரோ அதே மாதிரி தான் கூப்பிடுவார். He changes not. நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், இந்த டிசம்பர் ஃபாஸ்டிங்லையும் சரி, இதுக்கப்புறம் இந்த நாட்கள்லையும் அவர் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கூப்பிட்டாரோ பேர் சொல்லி, அதே வாய்ஸ் தான், அதே லவ் தான், அதே கம்பேஷன் தான், அதே ரெஸ்பெக்ட் தான். இது வரைக்கும் ஆண்டவர் ரெஸ்பெக்ட் இல்லாம கூப்பிட்டதை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ பெரிய தேவன், இஸ் ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ். இன்னைக்கு நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், அவ்வளோ பெரிய தாத்தா வயசுல இருக்கு, அவ்வளோ பெரிய தேவன். வயசுக்காவது அட்லீஸ்ட் நம்மளை வந்து வாடா போடான்னு சொல்லலாம்ல. ஒரு முறை கூட இது வரைக்கும் நான் அப்படி கூப்பிட்டது, ஒரு முறை கூட அப்படி சொன்னதில்லை. சாம் இங்க வாடா அப்படின்னு அவர் சொன்னதே கிடையாது, ஒரு நாளும் அப்படி சொன்னது. அந்த அதான் தட் இஸ் ஹிஸ் நேச்சர். அதே லவ் தான், அதே கம்பேஷன். என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ நீ எதுனால என்னை கூப்பிடுறலாம் பார்க்க மாட்டேன். நான் வந்து விடுதலை செஞ்சிருக்கேன். ஆம்புலன்ஸ் மாதிரி, ஃபயர் இன்ஜின் நம்பர் மாதிரி என்னை நோக்கி கூப்பிடுப்பா. 50:15 அங்கே வந்துட்டு நான் வந்துடுவேன்றார். எவ்வளோ ஒரு பாக்கியம் இல்லை? 107:6. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்,
அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். பாருங்களேன், ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டாங்க. அப்படின்னா ஆபத்து வரும் தானே, இக்கட்டு வரும் தானே, கஷ்டம் வரும் தானே, நஷ்டம் வரும் தானே. அந்த நேரத்தில் அவங்க சும்மா இருக்கல, அவரை நோக்கி கூப்பிட்டார். அதை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். என்னை நோக்கி கூப்பிடுறாங்களா, என்கிட்ட வந்து சொல்றாங்களா, அவங்க இதுக்கெல்லாம் போறாங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? ஆண்டவரே உங்க கண் இல்லையா, காது இல்லையா, இப்படியா கேட்கறது ஆண்டவர் ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாம. அவரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது அவர்கள் இறங்கினார். கூப்பிடணும். அவர் கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட்ல அவரை கூப்பிடணும். அவர் கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட்ல அதை சொல்லணும், மரியாதையோட சொல்லணும். நம்ம தேவனாய் கர்த்தர் எவ்வளவு பெரிய தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். அவருக்கு என்னைக்காவது ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கிறோமா? நம்ம ரெஸ்பெக்ட் எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோடு இருக்கிறார். உங்களுக்கு யாராவது மரியாதை கொடுத்து பேசினா நீங்கள் அவங்களை நின்று பார்த்து பேசி தானே போவீங்க. சொல்கிறீங்க உண்மையா இல்லையா? சின்ன பிள்ளைங்களா தான் உங்களுக்கு ரொம்ப மரியாதையாக கூப்பிட்டு உங்களை பார்த்து உங்களுக்கு அக்கா நான் நீங்கள் தான் அப்படின்னா அப்படி நின்று அப்படியே கொஞ்சம் டாக்டர் மாதிரியே ஒரு சீன் போடுவோம். அந்த நேரத்தில் அட்வைஸ் பண்ணுற லாயர் மாதிரியே அங்கே உட்காந்து அட்வைஸ் பண்ணுவோம். அப்படி தானே பண்ணுவீங்க. ஏன்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுது. அந்த ரெஸ்பெக்ட் நம்மளை அவனுமே ரெஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை. அந்த குழந்தையாவது நம்மளே அப்படி நிற்கும் போது ஆண்டவருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணும்போது நமக்கு நிற்பாரா, நிற்க மாட்டாரா? அவங்க பக்கத்தில் தான் வந்து நிற்பார். பணம் பதறி பேசக்கூடாது. You have to respect the Lord your God with reverential fear. He's God Almighty. நம்ம வெறும் loving God He's a righteous God. He's a righteous judge. வெறும் loving மட்டும் யோசிக்காது. He's not only loving, He's a righteous God. அது நம்ம அதுதான் டீச் பண்ணணும். வேற லவ்விங் கேரிங் கிரேஷியஸ் பண்ணா டமால்னு கீழே விழ வேண்டியதுதான். He's a righteous judge. He's a righteous God. கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டிய மதிப்பை அவர் கொடுக்கணும். அப்போ நம்ம கூப்பிடும் போது அவர் கேட்பார். அப்போ நம்ம அவரை நோக்கி ஜெபிச்சா அவர் கேட்பார். நான் கூப்பிட்டா அவர் கேட்பார். ஐ நோ. அப்படி கேட்கலன்னா கூப்பிட்டுருவேன். ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன்னு சொல்லி அடுத்த நிமிஷம் கேட்பான். You have to give him the respect. You have to honor him. You have to praise him with reverential fear. எனக்கு ஒரு மனுஷன் எனக்கு தேவை கிடையாது. ஒருத்தரை பத்தி எனக்கு கவலை கிடையாது. I don't care about anybody. But for my God, அவர் நம்மோடு இருந்தார்னா ஒவ்வொன்றிலும் நம்மை நடத்துவார். ஒவ்வொன்றிலும் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். கரெக்டாக தான் நம்ம சம்டைம்ஸ் பேசியிருப்போம். அவர் வந்து சொல்வார், உனக்கு அது தகுதியா, மற்றவங்க அதை பேசலாம், நீ அதை சொல்லலாமா, அப்படி சொல்லிக் கொடுப்பார். He will teach you and guide you. ஒவ்வொன்றிலும் மனுஷன் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை மற்றவர்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லிக் கொடுப்பார். உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசின்னு சொல்லிக் கொடுப்பார். ஒருத்தன் ஒன்று கேட்டானா நீ ரெண்டா கொடுக்கணும்ல, உன்கிட்ட ரெண்டு இருக்குல்ல, ஒன்று கொடுத்தியான்னு சொல்லி கொடுப்பார். அதுதான் தேவன். நம்ம முதல்ல நம்மளை டீச் பண்ணி நடத்துவார். நம்ம கர்த்தரண்டைக்கு நெருங்க அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளது வெளிப்படும். ஜனங்கள் கர்த்தராக பார்த்து வர மாட்டார்கள். இயேசுவின் அன்பும் அவருடைய பிரசன்னமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவர்களை கர்த்தரண்டைக்கு நெருங்கி கொண்டு வரும். It will attract people towards Jesus. நீங்கள் ஒருவர் அன்பா இருந்தால் இவர்கள் என்னுடைய சீஷர்கள் என்று இந்த உலகம் அழிந்து கொள்ளும் என்பார். இந்த உலகம் அதை தான் தேடுது. உண்மையான கேரை, உண்மையான அன்பை, உண்மையான கடவுளை தேடுகிறது. உண்மையான விடுதலையை தேடுகிறது. கவுன்சிலிங் தான் நிறைய பேர் படிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. கவுன்சிலிங், தெராப்பி, டெலிவரன்ஸ் தான் ஜனங்களுக்கு தெராப்பி கிடையாது. கமாண்ட் கொடுக்கணும், விடுதலையாக சுகமாக சுகம். நேரம் கடந்து முடிக்கிறேன். ஏசாயா 43 அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். 6வதாக, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன்.
நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்தில் இருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும். 2 வசனங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவர் எப்பவுமே ஒரு ரெஸ்டோரேஷனை விரும்புறார். தனியா இருக்க அவர் விடுறதில்லை. தனிமையானவர்களுக்கு ஒரு வீடு வாசலை ஏற்படுத்துறார். குடும்பம் செதறி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஆண்டவர் விரும்புறதில்லை. குடும்பங்கள் ஒன்றாக இருக்கிறதையும் ஆண்டவர் விரும்புகிறார். பணங்களை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ வேணால் போகலாம் வரலாம், ஆனால் திரும்ப ஒன்றாய் சேரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். தூரத்துலேருந்து நான் அவளை வர வைக்கிறேன்னு சொல்கிறேன். தூரத்துலேருந்து அவங்களை கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு சொல்கிறேன். தனிமையாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துகிறேன். அவங்களுக்கு வீடு வாசலை ஆண்டவர் ஏற்படுத்துகிறேன். I will say to the north, give up, and to the south, do not withhold, bring my sons from afar. எங்க கடையாந்திரங்கள் இருந்தாலும் கொண்டு வந்து சேர்ப்பார். ஒருவேளை உங்கள் குடும்பம் செதறி இருக்கலாம், அதை தேவன் விரும்புறதில்லை. வேலையின் நிமித்தம் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், இல்லை வேலையின் நிமித்தம் சிச்சுவேஷன்ஸ் நிமித்தம் பிரிஞ்சிருக்கலாம். அதை தேவன் ஒரு நாளும் விரும்புறதில்லை. எனக்கு ஒரு கூடாரத்தை ஏற்படுத்து, நான் வந்து உங்கள் மத்தியிலே தங்க வேண்டும், உன் பிள்ளைகளோடு தங்க வேண்டும், உன் குடும்பத்தோடு தங்க வேண்டும். God will restore and gather his people from every place. எல்லா இடத்துல இருந்து சிதற பண்ணுவார். சில இடத்துல ஒன்னா தான் இருப்பாங்க, ஆனால் மனது ஒன்னா இருக்காது. மனசு ஒன்னா இருக்காது. ஆண்டவர் சொல்றார், உங்களுக்குள்ள ஒரு மனதை நான் கட்டளையிடுகிறேன். டிவோர்ஸ்ன்றது ஒரே நாள நடக்கிறது இல்லை. மனசுல தான் ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ், அதுக்கப்புறம் தான் அந்த பேப்பர்ஸ்ல வரும். கரெக்டு தானே? ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றுவார். அவர் ஒருத்தர் தான் மாற்ற முடியும். அவர் ஒருத்தர் தான் மாற்ற முடியும். சில பிள்ளைகள் குடும்பங்களை விட்டு போவார்கள். சில பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு தூர போவார்கள். வீட்டை விட்டு வெளியே போயிடுவார்கள். சில பேர் வீட்டில் வராமையே செத்துலாம் போயிருக்காங்க. சில பிள்ளைகள் வீட்டுக்கு வராமையே செத்துலாம் போயிருக்காங்க. நிறைய பேர் தெரியும். ஆண்டவர் சொல்றார், உங்க குடும்பத்தில் இனி அப்படி நடக்கிறது இல்லை. நான் அதை எல்லாவற்றையும் ரெஸ்டோர் பண்ணுவேன். ரிலேஷன்ஷிப்ஸை ரெஸ்டோர் பண்றேன். கர்த்தர் வந்தார்னு அதை செய்வார். அதுதான் பிளெஸிங். பணத்தை இவ்வளோ கோடியா சம்பாதிக்கிறதா பிளெஸிங்? கோடி கோடியாய் சொத்து சேர்க்கிறதா பிளெஸிங்? பூமியை விட்டு போகும்போது என்ன போட்டு அனுப்புறாங்கன்னு சொல்லுங்க. நல்ல சூட்டை கூட போட்டு அனுப்ப மாட்டான். நல்ல ட்ரெஸ்ஸு கூட ஒரு பையன் கோல்டு போட்டு அனுப்புறான்னு சொல்லுங்க. அப்படியே போட்டு அமிச்சாலும் பார்க்குறவன் வெட்டி எடுத்துருவான். தெரியும் தானே? ஒரு பொட்டு தங்கம் கூட உன் சரீரத்தில் இருக்கா, எல்லாத்தையும் உருவி எடுத்துட்டு போயிடுவான். நம்ம பாட்டுக்கு சேர்த்துனே போறோம். 300 சவரம், 500 சவரம், 1000 சவரம். நம்ம கண்களை மூடணும்னா அடுத்த நிமிஷம் அது யாருதுன்னே சொந்தம் தெரியாது. கடைசியா எசையா 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். எதற்காக நம்மளை படைச்சாரா? நம்முடைய மகிமைக்காகவே. whom I created for my glory. எதற்காக நம்ம தெரிந்து கொள்ளப்படுறோம்? அவருடைய நாம மகிமைக்காகவே. எத்தனை பேர் என் வாழ்க்கையில் இயேசு மகிமைப்படுவார்னு சொல்றீங்க? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உடைய மகிமைக்காக தானப்பா என்ன தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மகிமை உண்டு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பெயர் உண்டு. அதுதான் வேதம் சொல்லுது. மகிமையில நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் பேர் சொல்லி கூப்பிடுறான். மகிமையில நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வேறுபட்டு இருக்கு. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், யூ ஆர் மை ஸ்டார், யூ ஆர் அ ஸ்டார் இன் மை ஐஸ். ஸ்டார் எப்படி கூப்பிடுறாரு அப்படியே தான் நம்மளையும் பேர் சொல்லி கூப்பிடுறார். ஸ்டாருக்கே ஒரு மகிமையை கொடுத்துருக்காரு, உங்களுக்கு எனக்கு ஒரு மகிமையை கொடுத்துருக்கிறார். ஸ்டார் எப்போ பிரகாசிக்குது, மகிமைப்படுது? டார்க்ல தான் மகிமைப்படுது. உங்களுக்கு லைட்டுக்கு உங்களுக்கு வேலையே கிடையாது. லைட்ல நீங்க மகிமைப்பட மாட்டீங்க, டார்க்ல தான் மகிமைப்படுவீங்க. அப்ப டார்க்னஸ் சூழ்ந்து இருக்க இடத்துல தான் உங்க மகிமை வெளிப்படும். டார்க்ல இருக்க மக்களுக்கு தான் நீங்க மகிமையா வெளிப்படுவீங்க. நீங்க தான் லைட்டு. லைட்ல நமக்கு என்ன வேல்யூ? டார்க்ல தான் வேல்யூ. இவ்வளோ லைட் எரியுது, திடீர்னு கரண்ட் போச்சு, ஒரே ஒரு டியூப் லைட் மட்டும் எரிஞ்சுதப்பா, கொஞ்சமாவது வெளிச்சம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம்ல.
ஐயோ திடீர்னு டிராவல் பண்றீங்க, ஃபுல் இருட்டாயிடுது, ஐயோ கழுத்துல கம்மல் காது, அப்பதான் ஞாபகம் வரும் மொபைல். டக்குனி அவனாவது ஒரு டார்ச் லைட் லைட் அப்படியே பார்க்கும், ஊரே அவனை திரும்பி பார்க்கும். ஸ்தோத்திரம், லைட் இருக்கு, லைட் இருக்கு, லைட். நீங்கள் நட்சத்திரங்கள், இருளில் நீங்கள் பிரகாசிக்கிறீர்கள். இருளில் இருக்க உங்க குடும்பத்தில் நீங்கள் நட்சத்திரங்களாய் பிரகாசிக்கிறீர்கள். அவருடைய பாதுகாப்பு, அவருடைய ரெஸ்டரேஷன் திரும்பியும் கொண்டு வந்து உங்களை ஒன்றாக சேர்க்கிறார். அன்பினாலே உங்களை விடுதலை செய்கிறார். பெயர் சொல்லி அழைக்கிறார். உங்களுடைய பெயரை மகிமைப்படுத்தும்படி, the purpose for his glory. நம்முடைய பர்பஸே அதுதான். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது தான் பர்பஸ். நம்முடைய பர்பஸே அதுதான். நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கான நோக்கமே அதுதான். to glorify God, to glorify God. நான் என்ன இங்க பிரசங்கம் பண்றேன்னா எதுக்கு பிரசங்கம் பண்றேன்? to glorify his name, to deliver people in his name. ஆமென். எல்லாமே அவருக்கு தான். அவர் சொல்றதை நான் செய்யறோம், அவ்வளவுதான். அவர் வெளிப்படுத்துறாரு, அதை அப்படியே வந்து காப்பி அடிச்சு சொல்றோம், அவ்வளவுதான். யாரும் எந்த மகிமையும் எங்களுக்கு சொந்தம் கிடையாது. அதனால நாங்கள் பெரிய ஆட்களும் நாங்கள் கிடையாது. அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே காப்பி அடிச்சுட்டு வந்து சொல்றோம். யாராவது எழுதி கொடுத்து அதை படிச்சா அதுக்கு என்ன வேல்யூ? எழுதுறவங்க தானே வேல்யூ. அதை தான் நாங்கள் செய்யறோம். கணம் அவருக்கு சொந்தம், மகிமை அவருக்கு சொந்தம், அவருக்குரியது. அவர் தம்முடைய நாமத்தை நம் மூலமாய் மகிமைப்படுத்துகிறார். நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரிகளை அணையாமலும் இருக்கிறது. when you pass through the waters, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் கூட இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியிலே நடக்கும்போது, அக்கினினா ட்ரையல்ஸ், பிரச்சனைகள், ஃபயரி ட்ரையல்ஸ். ஏற்கனவே அதை தியானம் பண்ணினோம். ஃபயரி ட்ரையல்ஸ். சிங்கக்கப்பில தூக்கி போட்டுருவான், அக்கினி சூழல தூக்கி போட்டுருவான். பிரச்சனை போராட்டத்தில் நம்ம மேல எழுதி விட்டு, எவனோ வாங்கின கடனை நம்ம அடைச்சிட்டு இருக்கோம். எங்கேயோ வந்த வியாதி நம்மளை தேடி வந்துடும். எவனுக்கோ பண்ண சூனியம் நம்மளை பாதிச்சிருக்கும். பார்த்துருக்கீங்களா? சில பேர் அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்கா? அங்கே போயிருக்கோம், அதை மிதிச்சுட்டு வந்துடும். எவ்வளோ பேர் அப்படி மாட்டிருக்கதை நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்கா? இந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்கா? எவனோ பண்ண தப்ப இவங்க சுமந்துட்டு இருப்பான். ஆண்டவர் எதையுமே பார்க்கறது இல்லை. அவரை நோக்கி கூப்பிட்டோன்னா விடுதலை செஞ்சார். அவரை நோக்கி கூப்பிட்டோன்னா அவர் என்னன்னாலும் மாற்றி விட்டுருவார். சட்டமே இல்லைனாலும் அங்கே நமக்காக ஒரு சட்டத்தை ஏற்படுத்துவார். புரியுதா உங்களுக்கு சொல்றது? சட்டத்தில் வழியே இல்லை. நான் கூப்பிட்டுருக்கிறது ஹையர் லெவல் அதாரிட்டி, கால் அண்ட் டு மீன்னு சொல்லியிருக்கிறார். அவர் சட்டத்தை மாற்றுவார், சட்டத்தை ஏற்படுத்துவார். தம்மை நோக்கி உத்தம இருதயத்தோடு தேடுகிறவர்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் அப்படிதான். அவங்களுக்கு விரோதமாய் சட்டமே கிடையாது. அது உண்மையாய் ஜெபிக்கிற குடும்பம், உண்மையாய் கர்த்தருக்கு கொடுக்கிற குடும்பம். நீ நம்ப மாட்டீங்க, அந்த கவர்மெண்ட்ல, நம்ம தேசம் இல்லை, அது ஒரு வெளி இஸ்லாமிய தேசம், வாய்ப்பே கிடையாது அங்கே அப்படி ஒரு சட்டம் வர்றதுக்கு. இவங்களுக்காகவே ஏற்படுத்துகிற மாதிரி அந்த சட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த சட்டத்தை ஏற்படுத்தி அந்த மாசத்துக்குள்ளவே அது முடிஞ்சிடணும்னு சொல்லிட்டான் அந்த சட்டம். அதுக்கு மேலே அந்த சட்டத்துக்கு வேல்யூ கிடையாது. அந்த ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆனதுனால, ஒரே ஒரு சட்டம் ஏற்றப்பட்டனால அந்த குடும்பமே தப்பித்து கொண்டது. அது கேட்கும்போது எனக்கே ஆச்சரியம். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த இடத்துல வாய்ப்பே கிடையாது. அந்த நாட்டில் அந்த சட்டத்துக்கு இடமே கிடையாது. அந்த ரூலர், அது புதுசாக தலைமையேற்ற ரூலர், இது வரைக்கும் இந்த குறிப்பிட்ட டேட்டு வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றினார். அதை ஏற்றலைன்னா அந்த குடும்பம் எந்த நிலைமையில் இருக்கணும்னே நமக்கு தெரியாது. Call unto me in the time of trouble. Call unto me on the day of trouble and I will answer you. நமக்கு செய்ய மாட்டாரா அண்ணா? அவர் சொல்ல, நீ விசேஷித்தவர், you are precious in my sight. நமக்கு செய்ய மாட்டாரா அண்ணா? சாதாரணமான ஆளுக்கே செய்யறா, ப்ரெஷியஸ் செய்ய மாட்டாரா? நிச்சயமாகவே செய்வார். நீ அக்கினியில நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேருக்கு
உங்களுக்கும் எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றீங்க, கைகளை உயர்த்தி வலது கரத்தை உயர்த்தி இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, அன்பராம் இயேசுவை. எத்தனை பேர் ஆண்டவரை பார்க்க அருகில் வந்து நம்முடைய கரத்தை உங்க மேல வச்சு உங்களுடைய ஆசீர்வாதத்தை அனுப்ப போகிறோம். 2025 வருஷத்துக்கான ஆசீர்வாதம். Jesus is moved with compassion. He is moved with compassion. He is moved with love. Pick it up. Yes. சத்தியமும் ஜீவனுமே. சிலர் இயேசு சுவாமியின் முகத்தை பார்ப்பீர்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா அவர் முகத்தை பார்க்கிறது. உங்களுக்கு தரிசனம் கொடுக்கிறாரா? உங்களுக்கு முகத்தை பார்க்க கிருபை செய்றாரா? நீங்கள் பாக்கியவான்கள். அதை விட ஒரு blessed people கிடையாது. ஒரு முறையாவது ஒரு முகத்தை பார்த்திருக்கீங்களா? You are the most blessed people. பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கும் கொடுப்பார் அந்த கிருபைகளை. அவரை நோக்கி கூப்பிடுங்க. வழியும் சத்தியமும் ஜீவனுமே, துன்பப் பெருக்கிலே தெரிஞ்சவங்க எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கரங்களை தட்டி. அன்பரறியாமல் வந்திடாதே, துன்பப் பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பரறியாமல் வந்திடாதே, கண் விழி போல் நான் காத்திடுவேன் என்றனர். உங்கள் அருகில் இயேசு சுவாமி இப்பொழுது கடந்து வருவார். ஒவ்வொருவர் மேலும் தம்முடைய கரங்களை உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். உன் குடும்பத்தின் சிறையிருப்பை மாற்றுவேன். உன் கண்ணீருக்கு நான் பதில் கொடுப்பேன். உன் கண்ணீரை நான் துடைப்பேன். ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் பதில் கொடுத்து கொண்டே இருக்க போகிறேன். ஜனவரி மாசத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் நீ பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் முடிஞ்சிடும். இந்த வருஷம் உங்க ஜெபத்துக்கு பதில் வந்துடும். இந்த வருஷம் உங்கள் காத்திருக்கிறதுக்கு முடிவு வந்துடும். இந்த வருஷம் உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வந்துடும். இந்த வருஷம் உங்க குடும்பத்துக்கு விடுதலை வந்துடும். இந்த வருஷம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷம் உனக்கு. 2025 is a blessed year. நீ இயர் எண்ட்ல எழுத போகிற 2000 year is a remarkable year. It's a fabulous year. அப்படி எழுதி முடிக்க போறீங்க இந்த வருஷத்தை. Unforgettable year. Oh, the year of restoration. Oh, Rama Shekele. Marama Tare Balakati. Oh Lord, I bless them in the name of the Lord Jesus. அருகில் வந்து உங்க இருதயத்துக்குள்ள வர்றாரு. சில பேரோட இருதயத்தை திறந்து அவர் உங்களுக்குள்ள வர்றாரு. சமாதானத்தை கொடுக்கிறேன் மகளே, சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன். என்னுடைய பெர்ஃபெக்ட் ஹெல்த்தை உனக்கு நான் தொடர்ந்து சரீரத்துக்கு பலகீனங்களை அப்படியே நான் எடுத்து விடுகிறேன். சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடேனும் என்னென்ன கேட்கணும் ஆண்டவரை பார்த்து கேளு. கைகளை உயர்த்தணும்னா கைகளை உயர்த்திக்கொள்ள. பயத்தை நீ எப்படி அவரை ரெஸ்பெக்ட் பண்றீங்க, எப்படி உங்களுடைய அன்பை தெரிவிக்கிறீங்க, எப்படி நீங்களுடைய மரியாதையை அவருக்கு காண்பிக்க விரும்புறீங்க. உங்க கைகளை உயர்த்தி கொள்ளலாம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடலாம். கண்ணீரோடு அவருக்கு நன்றி செலுத்தலாம். அவரை நேசிங்க. சத்தம் ஈந்திடுவார்.
கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம்மா. மியூசிக் வாசிட்டே இருக்கும் போது எஸ் தேங்க்யூ. ஒவ்வொரு அருகில் வந்து ஒரு கரங்களை வைக்கட்டும். உங்க ஜெப குறிப்பெல்லாம் அவர்கிட்ட கொடுங்க. இப்போ உங்க கஷ்டத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. இவ்வளவு நாள் புலம்பிட்டு இருந்தீங்க, எல்லாத்தையும் அவரை பார்த்து சொல்லுங்க. பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதாவிலே நடந்து போகிறார். நம்முடைய பாரங்களை அத்தனையும் சுமந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவரே. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறார். உலகத்தின் அத்தனை பேருடைய பாவத்தை சுமந்து தேவ ஆட்டுக்குட்டி, தேவனுடைய குமாரன் அவர். சிலுவை சுமந்த சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. மேலந்து விழுகிற ரத்தம் ஒவ்வொருவர் மேலும் இறங்குகிறார். குடும்பத்தில் இருக்க சாபங்களை உடைக்கும், கண்ணீர் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கும். எல்லாரும் கரங்களை வச்சு சொல்லுவோமா? சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் நம்பிக்கை நீரே, நம்பிக்கை நீரே, நம்பிக்கை நீரே. எல்லாரும் சேர்ந்து சிலுவைதாமா பதில், சிலுவை நாதர் தாமா உனக்கு சொல்யூஷன். உங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் அவர் தான். இயேசு தான், இயேசு சுவாமி தான், லார்ட் ஜீசஸ் தான். He is the answer for all your problems. He is the answer for all your problems. He is the solution for all your problems. இந்த சிலுவை நாதருக்கு தான் அந்த பவர் உண்டு. இந்த சிலுவை நாதருக்கு தான் அத்தாரிட்டி உண்டு. சிலுவை நாதருக்கு தான் ஒரு ஆத்மாவை நரகத்துக்கு போகாதபடி தூக்கி எடுக்க அதிகாரம் உண்டு. சாபத்தை உடைக்க அவர் மட்டும்தான் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். மந்திரவாதி பெற்றில்ல, மற்ற எந்த தெய்வமும் கடவுள் சொல்லப்படுறது பெற்றுக்கொள்ளல அந்த அதிகாரத்தை. இயேசு ஒருவருக்கு அந்த அதிகாரம் உண்டு. சாபத்தை மாற்றவன், வியாதியை மாற்றவன், நோயை குணமாக்க இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. அவர் ஒருவருக்கே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. அவர் ஒருவரே உன்னை விடுதலை செய்ய முடியும். அவர் ஒருவரே சாபங்களை உடைக்க முடியும். அவர் ஒருவரே பாவங்களை மன்னிக்க முடியும்.
அவர் ஒருவரே உன்னை கொண்டு போய் அரியணையில ஏறி உட்கார பண்ண முடியும். உன் கண்ணில் இருக்க கண்ணீரை அவராலே துடைக்க முடியும். உன் பணங்களால நீ ஜெயிக்க முடியாது. உன் பணங்களை வச்சு நீ ஹாஸ்பிட்டல் பில்ஸை தான் கட்ட முடியும், உன்னால ஜெயிக்க முடியாது. உன் பணங்களை வச்சு படிப்பை தான் நீ படிக்க முடியும், உன்னால ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையில உன் வாழ்க்கையில எதையும் நீ ஜெயிக்க முடியாது. பணம் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. ப்ராப்பர்ட்டி உனக்கு ஆசீர்வாதத்தை சந்தோஷத்தை கொடுக்காது. இயேசு கிறிஸ்து ஒருவரே, அவர் ஒருவரே உனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். அவர் ஒருவரே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அவர் ஒருவரே உனக்கு பெர்ஃபெக்ட் ஹெல்த்தை கொடுக்க முடியும். அவர் ஒருவரே உனக்கு லாங் லைஃபை கொடுக்க முடியும். அவர் ஒருவரே உனக்கு பெர்ஃபெக்ட் ஹெல்த்தை கொடுக்க முடியும். அவர் ஒருவரே. இயேசு கிறிஸ்து ஒருவரை விடுதலை செய்கிறவர். இயேசு கிறிஸ்து ஒருவரை சுகமாக்குகிறவர். இயேசு கிறிஸ்து ஒருவரை நம் ஆத்துமாவை மீட்கிறவர். He is the Redeemer. ஒவ்வொருவர் மேலும் கரங்களை வைக்கும்படி touch them, Lord. Touch them, Lord. Lay your hands upon everybody, Lord. Lay your hands upon everybody. Lay your precious hands. Lay your nail-pierced hands upon everybody, Lord. Please, Lord. ஒவ்வொருவர் மேலும் கரங்களை வைக்கும்படி வருவார். I know my master. I know my master. I know my Lord Jesus. Oh God. Oh God. Oh Marasa. Thank you for your faithfulness. Thank you for your love. Upon everybody, Lord. Upon every individual, Lord. Bless them, deliver them, restore the things back to them. Honor them. நம்பி இயேசு வந்தை வா. நம்பி இயேசு வந்தை வா. நம்பி இயேசு வந்தை வா. Yes. எத்தனை பேர் நம்பி வர்றேன்னு சொல்றீங்க? அவரை பார்த்து கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரை நம்புறேன், நான் முழுக்க 100% உம்மா மட்டும் தான் நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்திக்கொள்ளுங்க. பரலோகம் பாருங்க. வேற யாரையும் நான் நம்பல, வேற எதையும் நான் நம்பல. நம்பி இயேசு வந்தை வா. நம்பி இயேசு வந்தை வா. நம்பி இயேசு வந்தை வா. நம்பி இயேசு வந்தை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. ரத்தம் அப்படியே உங்க மேல அப்படியே வழியுது. இவங்க மேல மாத்திரம் அவங்க குடும்பத்திலையும் வழியணும் சுவாமி. இவங்க குடும்பத்திலையும் வழியணும் சுவாமி. இவங்க போகிற இடத்தெல்லாம் அந்த ரத்தம் வழியணும் சுவாமி. ரத்தத்தின் மூலமா இயேசு வண்டிக்கு அவங்க ஓடி வரணும் சுவாமி. உங்க பேசும்போது அந்த ரத்தம் அப்படியே வழி ஆரம்பிக்கணும் சுவாமி. உங்க விடுதலையாகணும், சுகம். எத்தனை பேருக்கு வேணும்? கைகளை உயர்த்தி அப்படியே ரிசீவ் பண்ணிட்டு இருக்கு. There is power in the blood of Jesus. There is power in the blood of the Lamb of God. பில்டிங் முழுவதோட மகிமை மூடுகிறத பார்க்கிறேன். வானம் திறந்து இருக்கிறது. இடம் முழுவதோட மகிமையினால் நிறைந்து இருக்கிறது. ரத்தம் பரலோகத்திலிருந்து நம்ம மேல விழுந்து கொண்டே இருக்கிறது. மழை போல ரத்தம் இறங்கி கொண்டிருக்கிறது. சுமந்த உருவம். Oh God. Oh God. Oh Lord. Oh Lord. அருளாத
ஃபாதர் இயேசு சிலுவை சுமக்கிறவராய் எனக்கு காட்சி அளிக்கிறதை பார்க்கிறேன். அவர் சொல்றார், என் பிள்ளைங்களுடைய சிலுவையை நான் தூக்க போறேன். அவர் சிலுவை இல்லை, உங்க ஒவ்வொருத்தர் சிலுவையும் அவர் தூக்கி சுமக்கிறதை நான் பார்க்கிறேன். உன்னுடைய சிலுவை நீ சுமக்க தேவையில்லை. உன் சிலுவையை அவர் சுமக்க போகிறார். உங்கள் சிலுவை அவர் சுமக்க போவார். குடும்பத்தின் சிலுவை அவர் சுமக்க போவார். ஆசீர்வதிக்க போகிறேன் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள்.